பெண்கள் குறித்து அவதூறாக பேசியதாக அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் மீது நடவடிக்கை கோரி டிஜிபி அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜய் நேரில் புகார் அளித்ததை தொடர்ந்து இன்றும் தவேக மகளிர் அணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. நடந்தது என்ன என்பதை விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். நேற்று முன்தினம் யூடியூப் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதாவது இது போன்ற நபர்களை தமிழ்நாடு மக்களுக்கு அடையாளம் காட்டியதற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தான் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றும், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய கூட்டங்களுக்கு வரக்கூடிய பெண்கள் குறித்து அவதூறான சில கருத்துக்களை அவர் கூறியதாக சொல்லப்பட்டு இணையதளம் முழுவதுமாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அவரின் மீது கண்டனங்களை பதிவு செய்திருந்தனர். தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதே போல திரைப்பட நடிகை கஸ்தூரி உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் பலரும் பெண்கள் குறித்து இது போன்ற கருத்துக்களை வெளியிடக்கூடாது என தங்களது கண்டனங்களை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன், அதனைத் தொடர்ந்து கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகளும் அவர்களது கண்டனங்களை தெரிவிக்க நேற்று மாலை கட்சியுடைய தலைவர் விஜய் காட்டமான வார்த்தைகளால் அந்த கண்டனங்களை தெரிவித்திருந்தார். ஆதாய சூதாடிகள், திமுகவுடைய கைக்கூலிகள் ஆகிய வார்த்தைகளை பயன்படுத்தி இவர்களுக்கு தக்க பாடத்தை இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் புகட்டும் என்ற கருத்துக்களையும் அவரது கண்டன பதிவில் பதிவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை பொன்ராஜ் ஒரு சில கருத்துக்களை கூறி பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று அவரது மன்னிப்பு தகவல்களை அவரது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்தார். எந்த ஒரு பெண்ணையும் பொதுவெளியில் அவதூறாக நான் பேச மாட்டேன், பேசவும் இல்லை என்பதையும் அந்த ட்விட்டர் பக்க பதிவின் மூலமாக அவர் தெரிவித்திருந்தார். இருந்தபோதும் எந்த பெண்ணும் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்றும் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நேர்காணலை பனையூரில் முடித்த கையோடு புறப்பட்டு காவல்துறை தலைமை இயக்குநரகம் வந்தடைந்து டிஜிபி அலுவலகத்தில் ஏடிஜிபியை சந்தித்து இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு ஒன்றை அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காவல் உயர் அலுவலகங்களில் மாவட்ட ரீதியில் தமிழக வெற்றி கழகத்துடைய மகளிர் அணி நிர்வாகிகள் அரசியல் விமர்சகர் பொன்ராஜின் மீது இந்த கருத்துக்களுக்காக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு செய்திருக்கின்றனர். சென்னை கமிஷனர் ஆஃபீஸிலும் கூட சென்னையை சேர்ந்த மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கின்றனர். ஒருபுறம் அவர் சொன்ன கருத்துக்களுக்காக பொன்ராஜ் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அந்த கருத்துக்களுக்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தமிழக வெற்றி கழகத்தின் நிலையாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் கட்சியுடைய தலைவர் டிஜிபி அலுவலகத்திலும் மாநில மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் புகார்களை பதிவு செய்து வருகின்றனர்.